அந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரமாயிருக்கிற பரிசுத்த தேவாதி தேவனுடைய ஆளுகை நம்மத்திலே வெளிப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் துதிங்க. அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆபத்து நாட்களில் அனுகூலமான தெய்வமாயிருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து துதிங்க, அவரை நோக்கி பார்த்து துதிங்க. ஆமே. சூழ்நிலைகள் எவ்விதமாயிருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமே. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி துதிங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிற தெய்வம், மேட்டின்மையான கண்களை தாழ்த்துகிற தெய்வம், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் கவனித்திருக்கிறார். அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமே, நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர் நீதிக்கு தக்கதாய் பதிலளிக்கிற தெய்வம். நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக நமக்கு சரிகட்டுகிற தெய்வம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தரே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தெய்வமே, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதனால் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆமென், உங்களிலும் அதிக பலவானாய் இருக்கிற பலத்த சத்துருக்களுக்கு உங்களை ஆண்டவர் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களிலும் அதிக பலவானாயிருக்கிற சத்துருக்களுக்கு உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் அந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். தாவீது சத்துருடைய வல்லமையை பார்த்து, அவன் வல்லமையை பார்த்து உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கிற ஆத்துமாவே, சத்தம் கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன்னை பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் ஆமென் உன்னிலும் பலமாயிருக்கிற சத்துருக்களை உனக்கு கீழாக மடங்கடிக்க போகிறார். உன்னிலும் பலமாயிருக்கிற சத்துருவை ஆமென் உன்னுடைய கால்களுக்கு கீழாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமென் ஆண்டவரே, இந்த ஜபத்தின் மூலமா எங்களுக்கு நீர் அப்படி செய்ய போகிற தேவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலவானுடைய வில் இந்த நாளில் உடைக்கப்படும். ஆமென். சத்துருடைய கிரியைகள் இந்த நாளில் அழிக்கப்படும். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகள் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென். பலவானுடைய வில்லை ஆண்டவர் முறித்து போடுவா. சத்துருடைய கிரியைகளை இந்த நாளில் ஆண்டவர் அழித்து போடுவா. ஆவியானவருடைய அளவில்லாத மகிமை இந்த நாளில் நமத்தில வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்க. அவர் துதி கன மகிமைக்கு பாத்திரர். அவரை நோக்கி துதிக்கும் போது ஆமென் துதிகளில் பிரியப்படுகிற தேவா நமக்காக இறங்கி கிரியை செய்வா, நமக்காக கிரியை செய்வா, உனக்காக கிரியை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன்னு சொல்லுங்க. ஆமென். உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வாண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால சத்துருக்களை இந்த நாளில் நான் மேற்கொள்ளும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறபடியினால் சத்துருடைய பிடியிலிருந்து உன்னை தப்புவிக்க அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். ஆமென். போதுமான தெய்வமா இருக்கிறார். ஆண்டவரை நான் நோக்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. சத்தம் உயர்த்தி எல்லாரும் உன்னை அதிசயம் காண நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார் என்று
வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்தம் உயர்த்தி உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம். உனக்கு ஒரு அற்புதத்தை காண்பிக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே கரங்களை தட்டி அப்பாமை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். இந்த ஜெபத்திலே இருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷித்தவர்கள். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இப்பொழுதே அற்புதங்களை செய்கிற வல்லமை ஓடி பாய்வதாக, ஓடி பாய்வதாக. நன்றி தகப்பனே. பல வருடங்களாய் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற வியாதிகளோ இந்த நாள் ஜெபத்திலே மறைந்து போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும், உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படட்டும். உம்முடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லப்பா. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முதலாவது ஆவியில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆவியில் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில் விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியில விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆமென். முதலாவது உன்னுடைய ஜெபத்திற்கு விரோதமாய் தடை செய்து கொண்டிருக்கிற, ஆமென், ஜெபிக்க விடமாட்டேன் என்று வாதாடி கொண்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் முதலாவது அவளுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவளுகிறது. உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாம
நாமத்தினால் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஆமென் ஆமென் விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரபா ரஷகலாரா. ஆண்டவர் இரட்சகரமாய் இருக்கிற தேவாதி தேவனுடைய கரா உனக்காக இந்த இரவு நேரத்தில் நீட்டப்படுகிறது. இந்த இரவு நேரத்தில் நீட்டப்படுகிறது. ஆமென் ஆமென் ஹalleluya. ஓ ரபா ரஷகலாரா. ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து ஜபிக்க. ஆமென். ஆண்டவர் நோக்கி இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து ஜபி. ஆமென் 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 விசுவாசத்தோடு ஜபி ஆத்மாவே. ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமா இவனுடைய குடும்பத்துக்குள்ள விடுதலை கட்டளையிட போகிறார். இயேசுவின் நாமத்தினால விடுதலை சம்பவிக்க போகிறது. ஹalleluya. ஓ ரிமாலா ரஷகலாரா. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தருடைய கண்மலையாய் இருக்கிறார். உனக்கு கோட்டையாய் இருக்கிறார். உனக்கு அவரே இரட்சகர். உனக்கு தேவனவர். அவனை நம்பி இருக்கிற உனக்கு துருகா. அவனை நம்பி இருக்கிற உன்னுடைய துருகா உன் கேடகமாய் இருக்கிறார். உன் இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார். உன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் 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 துதிக்கு பாத்திரனாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். தாவீது சொல்லுகிறான், துதிக்கு பாத்திரனாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரனாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி இந்த இரவு வேளையிலே கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறீர்கள். சத்துருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறீர்கள். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஜெபிங்க பாப்பா. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபா ரஷகலாரா. சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தெய்வம். ஆமென். உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென் ஆமென். நீ பிரச்சனைகளை விசுவாசிக்கிறாய் ஆத்மாவே. நீ போராட்டங்களை விசுவாசிக்கிறாய் ஆத்மாவே. ஆனால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நீ விசுவாசிக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத. அந்த பிரச்சனையை தூக்கி தூர எறி. இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானுடைய பலத்த வல்லமை வெளிப்படுகிறது. ஓ ரிபாலா பராஷா கபாலா. Oh, thank you, Jesus. 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 Hallelujah. Ribala rashaka balimala rakalara. Amen. 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 கர்த்தரே உனக்காய் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு சத்துருவுக்கு எதிரிட்டு அந்த சத்துருவை மடங்க பண்ணுகிறார். சத்துருவை மடங்க பண்ணுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஓ ரிமாலா ரஷகலாரா. மடங்க பண்ணுகிற கர்த்தர். மடங்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவரை நம்பி கடந்து வருகிற, அவரை நம்பி அண்டிக் கொள்ளுகிற ஜனத்திற்காய் அவர் சத்துருக்களை மடங்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென் ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பி புறப்பட்டு வந்தாங்க. பார்வோன் பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றான். சேனையோடு கூட துரத்திக்கிட்டே வர்றான். அந்த பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளாய் மடங்கடிக்க கர்த்தர். அந்த செங்கடலுக்குள்ளாய் மடங்கடித்த கர்த்தர். ஆமென் ஆமென். அதே செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழிவிட்டது. அதே செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் வழிவிட்டது. ஆமென் ஆமென். இன்னைக்கு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பதாக நிற்கிற செங்கடல் வழிவிடுகிறது. உனக்கு வழிவிடுகிறது. அதே செங்கடல் சத்துருக்களை மடங்கடிக்கிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபி. இயேசுவின் நாமத்தினால.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரபா ராஷகமா லிமலா ரகபரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானங்களை தாழ்த்தி உனக்காக இறங்கி இருக்கிற கர்த்தர், வானங்களை தாழ்த்தி உனக்காக இறங்கி இருக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், பரிசுத்த தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. இப்பொழுது யுத்தம் பண்ணுவீராக. குடும்பங்களில் இருக்கிற சிறையிருப்புகள் இந்த நாளில் உடைக்கப்படுவதாக. போராடி ஜெபி ஆத்துமாவே, நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆமென். உனக்கு நேராக இருக்கிற வானமண்டலம் திறக்கிறது. உனக்கு நேராக இருக்கிற வானமண்டலம் திறக்கிறது. நீ சத்தமாய் ஊக்கமாய் ஜெபிக்க ஜெபிக்க இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவர் தூதர்களை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் தூதர்களை கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய வீட்டில் உருவின பட்டயத்தோடு கூட தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பி. ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல பலமாய் வெளிப்படுகிறது. உன்னை ஆவியானவர் தொடுகிறார். உன்னை ஆவியானவர் நிரப்புகிறார். ஓ ரபா லாபா லாபா ரஷகலாரா. உனக்காக நான் கிரியை செய்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்காக நான் கிரியை செய்கிறேன். என்னுடைய சமூகத்தில் காத்திருந்த ஆத்மாவே, என்னுடைய சமூகத்தில் இருந்த காத்திருந்த பிள்ளையே, உனக்காக நான் கிரியை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. மனுஷனுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத மனிதனுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிறார். ஆமென். நீ எப்பொழுது அழிவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு முன்பதாய் ஆண்டவருடைய கரமனை உயர்த்துகிறது. உன் பிள்ளையை ஆண்டவர் உயர்த்துகிறார். உன் பிள்ளையை ஆண்டவர் விடுவிக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஓ ரீபாலாபா லிஷகமா லிமலா ரகபலா ரஷகலாரா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். ஓ பிள்ளைய ஆண்டவர் பிரகாசிக்கிறார். ஓ பிள்ளை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார், பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். அவருடைய முகத்தின் ஒளி, முகத்தின் ஒளி. நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளைகளை முகத்தின் ஒளி உன் பிள்ளையை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. தூர இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளை ஆண்டவர் தொடுகிறார். ஆமென். தொடுகிறார் தொடுகிறார். நீ எதிர்பார்த்து இருக்கிற வேலை காரியத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். உனக்காய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். உனக்காய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆச்சரியங்களை காண செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், உன் கண்ணீரை துருத்தியிலே பிடிக்கிற கர்த்தர், உனக்காய் அற்புதங்களை செய்கிறவராய் இந்த நாளில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ரபா லபா லா ரஷகமா லபா லா ரகலாரா லிமா லமோ கடரபோ ஷபா லபா லிமா லபா ரெடரா. ஆமென் 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 ஆமென். உன்னை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிற மரண கட்டுகள் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளை சுற்றி சூழ்ந்து நிற்கிற மரண கட்டுகள் உடைக்கப்படுகிறது. துர்ச்சன பிரவாகம் உன்னை விட்டு மாறி போகிறது. துர்ச்சன பிரவாகம் உன்னை விட்டு மாறி போகிறது. ஆமென். இந்த வேளையில் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம் உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக இந்த நாள் நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது. உன் சபைக்காய் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராகபோ ஷபலவ லிமலபரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஓ ரீபாலாபா லா ரஷகலா ரீமாலா ரகலாரா. ஆமென் ஆமென். உன் புருஷனரை சூழ்ந்து நிற்கிற பாதாள கட்டுகள், பாதாள கட்டுகள் இந்த நாள்ல எல்லாம் தகர்க்கப்படுகிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் கொண்டவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயம் கொண்டவர் இன்னைக்கு பாதாள கட்டுகளை உடைக்கிறார், மரண கட்டுகளை உடைக்கிறார். ஆமென். உன் பிள்ளைக்கு விரோதமாய் போராடுகிற
மரண கட்டுகள், பாதாள கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. பாதாளம் விரிவாய் வாயை திறந்து வைத்துக் கொண்டு உன் குடும்பத்தை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாதாளத்தின் வாசல்களை, ஆமே, பாதாளத்தின் வாசல்களை அடக்கிற உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பாதாள வல்லமைகள் இந்த நாள்ல செயலிழக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு இந்த நாள்ல தரப்போகிறார். ஒரு மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். இன்னைக்கு மரண சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது, மரண சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆமேன். அந்தகார சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது, அந்தகார சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது, இரும்பு சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெண்கல சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிறது, இரும்பு தாழ்பால்கள் முடிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கபடியாய், ஆமென், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆமென் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கபடியாய் கர்த்தர் இந்த நாள்ல கிரியை செய்கிறார். ஓ ரீமாலாபா லாபா ரஷகலா ரீமாலா ரகலாரா. ஆமே. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய் அல்லவா? உன் நெருக்கத்துக்கு ஆண்டவர் இந்த நாள்ல விசாலத்தை உண்டாக்குகிறார். நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய் அல்லவா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, ஆண்டவருடைய நெருக்கத்தை பார்க்கிறா, உன் நெருக்கத்தை பார்க்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறார். இந்த ராத்திரி வேளை உனக்கு அற்புதம் செய்கிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென், ஆமென், ஆமென். உன் அபய குரலாய், ஆமென், உன் கூப்பிடுதலாய் ஆண்டவர் இந்த நாள் அங்கீகரிக்கிறார். உன் சத்தம் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ராகபா லா ரா ஷகா லா ரா லிமா லமோ ஹடரபோ ஷபலப லிபலபரா. ஓ ரிபாலாபா லிமாலாபா ரிபாலா ரஷகலாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிமாலாபா ரஷகலா ரிமாலா ரகலாரா. அவன் நாசியிலிருந்து புகை எழும்புகிறது, அவன் நாசியிலிருந்து புகை எழும்புகிறது. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்படுகிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், ஆமென், சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் இந்த வேளையில் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுகிறது, பரலோக அக்கினி வெளிப்படுகிறது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் சேனையோடு கூட எனக்காய் கிரியை செய்கிறார், என் குடும்பத்துக்காய் கிரியை செய்கிறார், காத்திருக்க எனக்காய் கிரியை செய்கிறார் என்று ஆண்டவரை நோக்கி துதி, துதி, துதி. ரிபாலாபா லிமாலாபா லா ரா ஷகபா லிமாலா ரகலாரா. ஆமென், 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 ஆமென். உன் அழுகையை பார்க்கிற கர்த்தர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற கர்த்தர். ஒடுங்கி ஒடுங்கி இருப்பது ஆண்டவருக்கு விருப்பமே அல்ல, ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. ஆமென். ஒடுங்கி இருக்கிற ஆத்மாவே, ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஆத்மாவே, ஆண்டவர் இந்த நாள்ல துதியின் உடையை கொடுக்கிறார். அந்த துதியின் உடையை நீ உடுத்திக்கொள். நீ துதி, நாவ திறந்து துதி, துதி. ஒடுக்குகிற சத்துருக்கள் இந்த நாள்ல அலற போகிறார்கள், ஒடுக்குகிற சத்துருக்கள் அலற போகிறார்கள். நீ துதியின் உடையை உடுத்திக்கொள். ஆண்டவரை துதிக்க ஆரம்பி, ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர். நீ துதிக்க, துதிக்க, துதிக்க. ஆமே. உன் மத்தியில இறங்கி ஆளுகை செய்கிறார். நீ இருக்கிற இடத்தில் ஆளுகை செய்கிறார், வாசஸ்தலத்தில் இறங்கி ஆளுகை செய்கிறார். அவர் உன்னை அவருடைய வாசஸ்தலமாய் கொள்ளுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமாலாபா லிமாலாபா ரஷகபா லிமாலா ரகலாரா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிமா லம ஹடரபோ ஷபலபா லிமாலபா ரபரா. எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. கேருபீன் மேல் ஏறி வேகமாய் வருகிறவரே, காற்றின் சட்டைகளிலே வருகிறவரே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவீரா.
இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரம் அமரும்படியா ஜபிக்கிற ஆண்டவரே, உயரத்திலிருந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். உயரத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டுகிறார். உனக்கு நேராய் நீட்டுகிறார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் இன்னைக்கு தூக்கி விடுகிறார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஓ ரீபா லாபா லிமா லாபா ராஷா காபா லாபா ராகாலாரா. உன்னை சுற்றிலும் ஜலம், உன்னை சுற்றிலும் ஜலம். கர்த்தர் கரம் பிடித்து தூக்குகிறார். கர்த்தர் கரம் பிடித்து தூக்குகிறார். ஓ ராபாலா ராகாபாலா ராஷாகாலாரா. நீ தண்ணீர்ல கிடக்கும் போது, அக்னியில நடக்கும் போது, ஆலே லோய்யா, ஆலே லோய்யா, ஆமேன் ஆமேன். ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்னி உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமேன். தண்ணீர் உன்னை மூழ்கடிக்க முடியாது. நீ கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்துக் கொண்ட இரு. ஹாலே லோய்யா. ஓ ரீமா லாபா ராபா ரா ஷாகாலா ரீமா ரகலாரா. ஹalleluya. ஒரு தாகத்தோடு கூட, தாகத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் இறங்கி கிரியை செய்கிற தேவா. ஆண்டவரே என் தாகத்தை தீருங்கப்பா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை உனக்கு ஆண்டவர் கொடுப்பா. ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீர் ஆண்டவரை நோக்கி காளு. ஆலே லூயா, ஆலே லூயா. ஓரா பாலா பராஷா கலரா. தாகங்கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான். மீண்டும் சொல்லும் ஒரு விசை கூட. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம். இந்த வரிகளை உணர்ந்து திரும்ப திரும்ப பாடுங்க பாப்போம். ஜப சிந்தையோடு. சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம். இருதயத்தின் ஆழத்தில் தொடர்ந்து. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினான் இது எதினான் என்னோடு சத்தமுயர்த்தி. இது எதினான் நீர் என்னோடு. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சத்தம் உயர்த்தி. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர். ஒரு விசை கூட சொல்லுங்க பாப்போம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம்.
எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் சத்தமாய் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க பாப்போம், விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் அக்கினி சூளைக்குள்ளாய் இருந்தாலும் என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பான்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் சிங்க கெபிக்குள்ள இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பான்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா அப்பா என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா. நீ சொல்ல சொல்ல ஆமென் இன்னும் விசுவாசத்துல வல்லவனாய் மாறுகிறாய். நீ விசுவாசிக்க விசுவாசிக்க உனக்காய் கிரியை நடக்கிறது, உனக்காய் கிரியை நடக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. Ora balara shaka mali malara kabara shakalara. Ori balabara shakala ribala rakara. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடு ஆத்துமாவே, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, முழு இருதயத்தோடு என் பிள்ளை என்ன தேடணும், என் பிள்ளை என்ன தேடணும். ஆமென் 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 ஆமென். தாவீது சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் என்று சொல்லு. முழு இருதயத்தோடு தயவுக்காக கெஞ்சு. ஆமென். கெஞ்சி ஜெபி. அரைகுறை மனதோடு அல்ல, அரை மனதோடு அல்ல, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, தன் முழு இருதயத்தோடு, தன் முழு ஆத்மாவோடு, தன் முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களே, ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். தேடு ஆத்மாவே, முழு இருதயத்தோடு தேடு, முழு இருதயத்தோடு தேடு. உம்மை கண்டுபிடிக்கணும்பா, உம்மை கண்டுபிடிக்கணும்பா ஆண்டவர், உம்மை கண்டுபிடிக்கணும்பா. என்னுடைய இருளான அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய வெறுமையான அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபி ஜெபி. ஓ ஜெபி ஆத்மாவே. ஓ ரபல ரஷகமா லிமல ரகரா லிமா லமோ ஹெடரபோ ஷபலப லிமலபரா. ஆமென் ஆமென் ஆமென். நீ முழு இருதயத்தோடு நீ தேடுகிறதை ஆண்டவரே சாட்சி சொல்லவா, ஆண்டவரே சாட்சி சொல்லவா. ஆமென் ஆமென் ஆமென். நீ முழு இருதயத்தோடு தேடுகிறாயா என்பது ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். யோசியா ராஜா முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினதை குறித்து அவரே சாட்சி சொல்லுகிறாரு, வேத புத்தகத்துல சாட்சி சொல்லுகிறாரு. அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாவா இருந்தாலும் சரி, அவனுக்கு பின்னாடி இருந்த ராஜாவா இருந்தாலும் சரி, இந்த யோசியா ராஜாவை போல முழு இருதயத்தோடு தேடின ஒரு நபர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீ முழு இருதயத்தோடு தேடுவாயானா உன்னை குறித்து சாட்சி சொல்லுவா, ஆண்டவரே சாட்சி சொல்லுவா. உனக்காய் கிரியை செய்வார் ஆத்மாவே, உனக்காய் கிரியை செய்வார் ஆத்மாவே. ஆமே. நீ பூமியின் கடையாந்தரத்தில் இறந்து ஆண்டவரை நோக்கி முழு இருதயத்தோடு கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்காய் கிரியை செய்வா, உனக்காய் கிரியை செய்வா. மரண பள்ளத்தாக்கில இறந்து நீ முழு சத்தத்தோடு கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்காய் கிரியை செய்வா. இன்னைக்கு ராத்திரி வேளையில் உனக்காய் ஆண்டவர் கிரியை செய்வா. ஆண்டவரை நோக்கி முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா லாரா ஷகமா லிமா லா ரகபா ரஷகலாரா லிமா லமோ கடரபோ ஷவ லப லிமா லபரா. எல்லா போராட்டங்களும் மாறுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாள்ல பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் உங்களை இடைக்கட்ட விரும்புகிறார். ஆமென். இடைக்கட்ட விரும்புகிறார். இந்த ஜெபத்துல
அநேகர் புதிய கிருபைகளினால் நிரப்பப்பட போகிறீங்க. புதிய கிருபைகளால் நிரப்பப்பட போகிறீங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து ஜெபிங்க. விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து. ஹல்லேலூயா. ஓ ரபா ரகரா ஷகமரா லிமா லமோ கடரபோ ஷபலப லிமலப ரா ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் அமரட்டும், அமரட்டும் ஆண்டவரே. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரலோகத்தில் இருந்து அக்கினி அமரட்டும், அமரட்டும், அமரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிமலபலபர ஷகபலரா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை படிக்கும்போது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். முதலாவது. இரண்டாவது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒன்று அவர் நன்மை செய்கிறவராய், இரண்டாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அனைவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் நாம நன்மை செய்கிறவர்களாய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும் என்று சொன்னால், இரண்டு காரியங்களை இருதயத்துக்குள்ளே பதித்தவர்களாய் நாம இந்த ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஜெபத்திலே நாம கலந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் வல்லமைக்குள் அகப்பட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய புருஷனார் பிசாசின் வல்லமைக்குள் அகப்பட்டிருக்கலாம், நம்முடைய மனைவி அல்லது சொந்தங்கள் பந்தங்கள் ஏதோ ஒரு நபர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கணும். அல்லேலூயா. யாவரையும் குணமாக்கணும். ஒரு நபரை கூட குணமாக்காம விடக்கூடாது. ஆமென். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த நாள் ஜெபத்துல நாம கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கணும் ஆண்டவரே. அது இன்னைக்கு ஜெபத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு முதலாவது நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், பிதாவாகிய தெய்வமே, நசரனாகிய இயேசுவை நீர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினீர். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினீர். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது சொல்லுவான், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால
யாரெல்லாம் பிதாவை நோக்கி என்னையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், ஒன்று பரிசுத்த ஆவி, இரண்டாவது வல்லமை. பரிசுத்த ஆவி வேற, வல்லமை வேற. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்று வேதவசனம் அழகாய் வேறு பிரித்து காட்டுகிறது. வல்லமை என்பது தொட்டு உணரத்தக்கதான ஒரு அனுபவம். வல்லமை என்பது சடுதியாய் கிரியை செய்கிறது. ஆமேன். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கணும் ஆண்டவரே. எசப்பா, உம்மை போல நன்மை செய்கிற நபர்களாய் நாங்கள் சுற்றி திரியணும். பிசாசு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே இருந்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே இருந்து ஜெபிக்கிறோம். வேதவசனத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இப்பொழுதே வானம் திறந்து வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. யாரெல்லாம் என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி 2 கரங்களையும் உமக்கு நேராக உயர்த்தி கொண்டு நிற்கிறார்களோ, ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுதே ஜபிக்கிறேன். இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, இப்பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, இப்பொழுதே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்த பிதாவே, கடல் தாண்டி ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், கண்டம் தாண்டி ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், இப்பொழுதே அப்படி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் 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 அமருவதாக, அமருவதாக, அமருவதாக. இப்ப கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஊக்கமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. ஆதி அப்போஸ்தல நாட்களிலே அந்த மேல் வீட்டறையிலே 120 பேர் ஒருமனப்பட்டு உமக்காக காத்திருந்த போது ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து காத்திருந்த போது ஆண்டவரே, 120 பேர் மேலையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றினீர், பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினீர் ஆண்டவரே. அதே போல இந்த ஜெபத்தில் இணைந்திருந்த ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆமே. வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வாஞ்சிக்கிற பிள்ளைகளை மாத்திர கர்த்தர் நிரப்புவா. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கிறீர்களோ, கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவா. நிச்சயம் இந்த ராத்திரி வேளை நிரப்புவா. அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுறீங்க, அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுறீங்க. ஆவியிலே நான் உணர்கிறேன், அநேகர் தாகத்தோடு கேட்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் அக்கினினால் பரலோக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமாலா ரகாலா ரிஷாகாலாரா. ஆமென், ஆமென். மந்திர வல்லமைகளை உடைத்தறியத்தக்கதாய், பிசாசின் வல்லமைகளை உடைத்தறியத்தக்கதாய், ஆமென், பிசாசின் கட்டில் இருக்கிற யாவரை விடுவிக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார், உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்மேல் அமருகிறது. கர்த்தருடைய ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. விட்டு கொடுத்து ஜெபிங்க பாப்பா. தேவ அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை பலமாய் ஆண்டவரே, பலமாய் ஆண்டவரே நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் நிரப்புவதாக. ஓ ஸ்தேவான் ஆண்டவரே, சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பக்காரன் அவனை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்புகிறது. அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக.
ஓ ராபா லாபா லாரா ஷாகாலா ரீமாலா ராகாலாரா. இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஆமென் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கைகள் அக்கினி வல்லமை இறங்குகிறது, கைகள் அக்கினி வல்லமை இறங்குகிறது. வெண்கல வெல்லும் உடையும்படியாய், வெண்கல வெல்லும் வளையும்படியாய், ஆமென், வெண்கல கதவுகளை உடைக்கும்படியாய் உன் கைகளில் ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் உன் சிரசிலே ஊற்றப்படுகிறது, உன் சிரசிலே அமருகிறது, இயேசுவின் நாமத்தில் அமருகிறது. ஓ ரீபா லாபா லிமா லாபா 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 ரா ஷாகாபா லிமா லா ராகாலாரா லிமா லமோ கடரபோ ஷபா லபா லபா ரடரா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிற பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக, இன்னைக்கு நிரப்புவீராக. இன்னைக்கு ஒரு அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஐயா, அமரட்டும் ஐயா. பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கத்தக்கதாய் ஒரு அபிஷேகம் வெளிப்படுவதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அப்படியே நாவ திறந்து கண்களை மூடி எசப்பா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டு இறங்க. உங்க மேல் ஆவியானவர் அமருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya hallelujah. ஓ ரீபாலாபா லீபாலா ராகாபா ரஷகாலா ரீபாலா ராகாலாரா. ஒவ்வொருவரை தொடுவீராக, ஒவ்வொருவரை தொடுவீராக. பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டிருக்கிற அனைவரை விடுவிக்கத்தக்கதாய், அனைவரை விடுவிக்கத்தக்கதாய் ஒரு அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபாலா ரஷகாலா ரீபாலா ராகாலாரா. ஜபி விட்டு கொடுத்து ஜபி, விட்டு கொடுத்து ஜபி. ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. விட்டு கொடுத்து ஜபிங்க. ஆமென் ஆமென் ஹalleluya. ஓ ரிபா லம ஹட ரபோ ஷப லப லப ரபரா. ஆமென் ஹalleluya. அந்தகார வல்லமைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம், அந்தகார வல்லமைகளை உடைக்கிற அபிஷேகம், விக்கிரக வல்லமைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. மறைந்த மறைந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உனக்கு ஆண்டவர் தருகிறார், உனக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென் ஆமென். ஆண்டவர் தருகிறார். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவோ, ஆமென், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவோ ஒரு அபிஷேகம் மேல சிரசில் ஊற்றப்படுகிறது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற ஒரு அபிஷேகம். ஆமென். பெற்றுக்கொள் 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 ஆத்துமாவே. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இப்பொழுதே மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஹalleluya. இரவுல தூங்குனா கெட்ட கெட்ட சொப்பனங்கள், ஆமென் ஆமென், சர்ப்பம் வருவது போல, ஆமென், சர்ப்பம் தீண்டுவது போல சொப்பனங்கள், ஆமென், இந்த நாள்ல கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். அந்த சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு அபிஷேகம் மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். இனி பார்க்கிற சொப்பனத்தில் அந்த சர்ப்பத்தை நீ அடிப்ப, அந்த சர்ப்பத்தை அடித்து கொல்லுவாய் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், மேற்கொள்ளுகிற அபிஷேகம், ஆமென், ஜெயிக்கிற அபிஷேகம், பிசாசின் கிரியைகளை ஆமென் ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் மேல ஊற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. விடாத விடாத கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். ஆமென் ஆமென். இயேசுவை நசர்னா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார், அபிஷேகம் பண்ணி இருந்தார், அபிஷேகம் பண்ணி இருந்தார். அதனால பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஆமென் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதே அபிஷேகத்தின்
ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். என்னோடு கூட நீங்க இருக்கணும் பிதாவே. என்னோடு கூட நீங்க இருக்கணும் பிதாவே. இயேசுவோடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருக்கணும் பிதாவே. நான் போகிற இடங்களில் எல்லாம் என்னோடு கூட இருக்கணும் பிதாவே. ஓ, சத்துருடைய கோட்டைக்கு முன்பதான் நின்றாலும் என்னோடு கூட இருக்கணும் பிதாவே. நீர் என்னோடு கூட இருக்கணும் பிதாவே. ஆமென். நன்மை செய்யணும்னா, பிசாசின் கிரியைகள் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விட்டுவிக்கணும்னா என்னோடு கூட இருக்கணும் பிதாவே. நீங்க என்னோடு கூட இருக்கணும் பிதாவே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க இருக்கணும்பா. தேவன் இயேசுவோடு கூட இருந்தா என்னோடு கூட இருக்கணும்பான்னு சொல்லுங்க. வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, என்னோடு கூட இருங்கப்பா, இருங்கப்பா, இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, என்னோடு கூட இருங்கப்பா, என்னோடு கூட இருங்கப்பா. நன்மை செய்கிற நபராய் சுற்றி தெரிய, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற ஒரு நபராய் சுற்றி தெரிய, குணமாக்குகிற நபராய் சுற்றி தெரிய, வியாதியஸ்தர்களை விடுவிக்கிற நபராய் சுற்றி தெரிய, என்னோடு கூட அமருங்கப்பா. என் மேல அமருங்கப்பா. என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. கேளு, கேளு. ஓ ரிபாலாபா லிமாலாபா ரிபாலா ரஷகபா லிமாலா ரகலரா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால். என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால். என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் ஆவியால். நோய்களை நீக்கி பேய்களை ஓட்டும் பலனே மாறுமே. நோய்களை நீக்கி பேய்களை ஓட்டும் பலனே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ உந்தன் சத்தமா. என்னை நீரப்போ இயேசு தெய்வம். ஆமென். இன்று நீரப்போ உந்தனா. இன்னொரு உற்சாகமா. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே. அப்பா, இயேசு தெய்வமே. அப்படி ஆவியான
ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமென் நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே பிதாவாகிய தேவன் நிறைத்தது போல இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து உன்னை கொண்டு அவர் செயல்பட போகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து உன்னை கொண்டு சர்ப்பங்களை வெட்டி வீழ்த்த போகிறார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து விழுந்து போன தூதனுடைய கிரியைகளை கர்த்தர் ஆதம் பண்ணி போடுகிறார். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுகிறார். அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில பலப்படுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில பலப்படுங்க. உன்னை கொண்டு கர்த்தர் சத்துருக்களை வெட்டி வீழ்த்துகிறார். இன்றைக்கு அந்த பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படுகிறது நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா அசுத்தங்களையும் சுட்டரித்து போடுகிறார். வான மண்டலத்தில் போராடுகிற அந்த ஹாரங்களுக்கு முடிவு உண்டாகிறது. வான மண்டலத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற வான மண்டலம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறது உணர்வீர்கள். ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் இடம் கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. இதோ தேவனுடைய ரகசிய செயல் உன் வீட்டில் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ரகசிய செயல் வீட்டில் வெளிப்படுகிறது. உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் இப்பொழுதே சங்கரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யம் இறங்கி வந்து உனக்காக யுத்தம் செய்கிறது. உனக்காக யுத்தம் செய்கிறது. எங்கோ ஒருவர் பரிசுத்த ஆவியானவருக்கு விடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஓங்கிய புயம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நீட்டப்பட்டிருக்கிற வலதுகரம் எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கிறது. அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இன்னும் விட்டு கொடுத்து ஆமென் நசரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தது போல அபிஷேகம் பண்ணினது போல அதே அபிஷேகத்தை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீபால துராமா சந்துராதனரா பெற்றுக்கொள்ளுங்க. ரிகாதி மனஷே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புகிறார். பிதாவாகிய தெய்வம் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிறவர் அல்ல. நீ பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் அவர் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். நிரப்ப துவங்குகிறார். சிலரை கர்த்தர் பயன்படுத்த துவங்குகிறார். சிலரை கொண்டு கர்த்தர் பிசாசுகளை துரத்த துவங்குகிறார். இந்த ஜெபத்திலே ஜெபிக்க சிலரை கர்த்தர் அதிகாரமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். ஓடி ஒளிந்து கொண்டிருந்த உன்னை கொண்டு கர்த்தர் நுகங்களை முறியடிக்கிற ஒரு பாத்திரமாய் அபிஷேகிக்கப்படுகிறார். கர்த்தருடைய அக்கினி தழல் உன்னை அபிஷேகிக்கிறது. கர்த்தருடைய அக்கினி தழல் உன் மீது விழுகிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, விழுந்து போன தூதருடைய கிரியைகளோடு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கர்த்தர் உனக்கு யுத்தத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆவியினால யுத்தம் பண்ணு. குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற பிசாசுகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆமென் ஆமென். குடும்பத்திற்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற பிசாசு இந்த ராத்திரி நேரத்தில் சிதறடிக்கப்படுகிறார். ரீபல் பிரௌடமனோ சந்துரி கவரவரவரா ஸ்ரீ கப்தார் அதந்தார் கந்தர் கிரௌதி ஞானனரவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். அந்நிய பாஷைகளை பேச ஆவியிலே யுத்தம் பண்ணுகிறார். ஆமென் ஆமென். ரீபல் பிரௌடா ரகதன் தத்காரதனா ரிகவலவ சந்தனா. என் நாவின் பட்டயத்தினாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். இதோ பரிசுத்த ஆவியானவர் உன் நாவிலே பட்டயமாய் வெளிப்படுகிறார். உன் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் வெளிப்படுகிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய அக்கினி பிளம்புகள் வெளிப்படுகிறது. உன் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் உன்னை கொண்டு ஜெய கொடி ஏற்றுகிறார்.
ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறா. ஓ, இன்றைக்கு ஒரு ஜெயத்தை காண்பாய். ஆமென், ஆமென். இந்த நாள் ஜெபம் ஒரு ஜெயதொனியான ஜெபம். இந்த நாள் ஜெபம் ஒரு ஜெயதொனியான ஜெபம். ஆமென், ஆமென். கர்த்தர் வெற்றி சிறக்கிறார் சகோதரி. ஆமென், அல்லேலூயா. சகோதரா, தேவன் உனக்காக வெற்றி சிறக்கிறார். ரீபல் பிரௌடா ரஷே காலா திரம் தோர தே கேரமா உடபரபலபோ சந்துராதனரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சத்துருவுக்கு முடிவு உண்டாகிறது. சீறி கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரங்களுக்கும் கர்த்தர் முடிவு உண்டாக்குகிறார். வெட்டி வீழ்த்து, வெட்டி வீழ்த்து. ஜெபத்திலே சத்துரு வெட்டி வீழ்த்து. ரபரிதபா ஷிகரபலரா. ஒரு உன்னத அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. உன்னத அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. ரிபலௌதி கரபல ஷிகலரா ரிகபரபரபலவா. நீ ஜெபிக்கும் போது, நீ கட்டளையிடும் போது அவைகள் பதில் பேசாமல் புறப்பட்டு வெளியேறுகிறது. ரிபல் பிரௌடமனோ சத்துராதா. ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை, ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க கர்த்தரே உனக்கு நடு நின்று யுத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய நாவுகளை தமது பட்டயங்கள் ஆக்கி, ஓ, தமது பட்டயத்தை உன் நாவில் இருந்து அவர் கருக்காக்கி உன்னை கொண்டு அவர் ஜெயம் எடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் தெரிப்புண்டு போகிறது, தெரிப்புண்டு போகிறது. ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கிறேன். ஆவிலே ஜெயம் உண்டாகிறது. சில அந்தகாரங்கள் இருந்த இடம் தெரியாமல் வெட்டி சங்கரிக்கப்படுகிறது. சில வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் சுட்டெரித்து இல்பொருள் ஆக்குகிறார். ஒன்றுமில்லாமல் சுட்டெரித்து இல்பொருள் ஆக்குகிறார். இன்றைக்கு வானமண்டலம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. வானமண்டலம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் மறைந்து மறைந்து யுத்தம் செய்து கொண்டிருந்த வானமண்டலத்திலே கர்த்தருடைய பலத்த யுத்தம் வெளிப்படுகிறது. ஆவியானுடைய அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு அவர் வெளிப்படுகிறார். ஓ, கர்த்தரே உனக்காக வெளிப்படுகிறார். ஆவியானவர் வெளிப்படுகிறார். வல்லமை உள்ளவர் வெளிப்படுகிறார். பரலோக தேவன் தமது பலத்த சத்துவத்தோடு வெளிப்படுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு வெளிப்படுகிறார். அசுத்தங்களை முறியடிக்கிற பரிசுத்த தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு வெளிப்படுகிறார். தமது பரிசுத்த வல்லமையை கொண்டு உன் மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுகிறார். மனோ சந்துராத ரகசியாத்தனரா ரிகபலபலபோ ஷபரவரவரவ ரிபலபோ சந்துரத ரகசியா ரிகமனா சந்துரே கபலதுரா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனங்களையா சொல்லி சொல்லி ஜெபிக்க போகிறோம். ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே போவாசை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகளே, நகோமியின் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக முன்பதாக போவாசை வேதம் சுட்டி காட்டுகிறது. போவாஸ் எப்படி தன்னுடைய நேச போர்வையினாலே ரூத்தை சேர்த்து கொண்டானோ, அதே போல கர்த்தர் தமது மணவாட்டி ஆகிய சபையை தமது நேச போர்வையினாலே தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். சிறுமைப்பட்டவர்களை, குடும்பத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்களை, ஆமே, ரூத்தை எப்படி போவாஸ் ஏற்றுக்கொண்டானோ அதே போல கைவிடப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட நம்மை இயேசு தமக்காக சேர்த்து கொண்டார். ஆமே. போவாசுடைய களத்திற்குள்ளாய் வந்த ரூத்தை போவாஸ் வெறுமையாய் விடாதது போல அவருடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை தேடி வரும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் ஒருவரையும் அவர் வெறுமையாய் திரும்ப விடுகிறது இல்லை.
தூக்கி சுமக்க முடியாத ஆசீர்வாதங்களினால நன்மைகளினால தான் அவர் நிறைத்து நிறைத்து அனுப்புகிறார். ஓ ரகதரலா. இதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக முன் வந்தவன் போவாஸ். போவாஸ், இந்த போவாஸை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு காரியத்தை செய்ய துவங்குவானால் அதன் முடிக்கும் முன் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான் என்று. இதே சுவாபம் தான் நம்முடைய தேவனுக்கும், இதே சுவாபம் தான் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும், இதே குணம் தான் நம்முடைய ஆண்டவருக்கும். ஓ ஹல்லேலூயா. சகோதரா சகோதரி, நீ வைத்த அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு ஆமே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று பார்க்கும் வரை நீ கொஞ்சம் பொறுத்துரு. ஏனென்றால் நீ ஜெபித்த ஜெபங்கள், உன் விண்ணப்பங்கள், உன் இருதயத்தில் இருக்கிற கதறல்கள் எல்லாவற்றிற்கும் பதில் செய்யும் வர நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் இளைப்பாறுகிறது இல்லை. உனக்காக அவர் கிரியை செய்யும் முன் அவர் இளைப்பாறுகிறது இல்லை. அவர் இளைப்பாறுகிறது இல்லை. கர்த்தர் இளைப்பாறுகிறது இல்லை. கர்த்தரே தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பட்டுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. உனக்காக செயல்படாமல் நான் இளைப்படைய மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை பார்க்க வைக்கும் முன் நான் இளைப்படைகிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஓ ரே காரா. ஆமா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் உன் ஆத்தும நேசராகிய போவாசினிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவைகளை செய்து முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். அவருடைய இருதயம் அமைதலா இராது. அவருடைய இருதயம் இளைப்படைவது இல்லை. அவர் ஆமென் இளைப்பாறுகிறது இல்லை. அப்படியே ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் காரியத்தை முடித்து தருமுன் நீர் இளைப்பாற மாட்டீர் ஆண்டவரை. ஆமே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கும் முன் நீர் இளைப்பாறுகிறது இல்லை ஆண்டவரை. நான் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம், நான் வடித்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை காண செய்யும் முன் என் ஆண்டவர் நீர் இளைப்பாற மாட்டீர் ஆண்டவரை. என் ஆத்தும நேசராகிய போவாஸ், என் ராஜா, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமை, எங்க குடும்பத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இதோ போவாஸ் சொல்லுகிறா, ஆமே ஆமே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரான நிறைவான பலன் உண்டாகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, அவருடைய செட்டைகளிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உனக்கு நிறைவான பலன் உண்டாகிறது. உன் ஜபத்திற்கு நிறைவான பலன் உண்டாகிறது. உன் குடும்பத்தில் நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு நிறைவான பலனை ஆவியானவர் வைக்கிறார். அதை நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்திலே ரீவல் பிரௌடமனா சந்துராதரபல ரிகபலபரப ஷபரபலதரா ரிகேனேதேல சம்தராதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே, அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். அவன் நல்லவன், சர்வ
தலையை தன்னிடமாய் சேர்த்து தமது நேச போர்வையினாலே மூடிக்கொண்டு ஆமென் காரியத்தை முடித்து தருவரை இளைப்பாராத எங்கள் ஆத்தும நேசரே உடைய ஜனத்திற்காக காரியத்தை முடித்து தரும் இளைப்பாராத எங்கள் ஆத்தும நேசரே காரியத்தை ஜெயமாய் முடிக்கும் எங்களுக்காக இளைப்பாராமல் செயல்படுகிற உன்னத நேசரே ரிகவர துரமா சந்துராந்தனரா ரிகவரவர ரப்தனோதர ரகசியாத்தனரா அல்லேலூயா. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ரிகவவவ ஸ்விகலரதனரா அல்லேலூயா அல்லேலூயா. சிலருடைய இருதயம் இளைப்பாறுதலுக்காக ஆங்காங்கே அலைந்து திரிகிறது உண்டு. சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இந்த வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடலான்னு எனக்கு இருக்கு, என்னால முடியல, இந்த பிரச்சனைகளை எல்லாம் எனக்கு சகித்து இதோடு போராட முடியல, நான் எத்தனை வருடமா நான் கஷ்டப்படுகிறேன், எங்கேயாவது நான் போயிட்டா நல்லா இருக்கும். தாவீது சொல்லுகிறான், புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேனேன்னு. பாருங்க, வேதத்துல ஒரு புறாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுடைய பேழையிலிருந்து விடப்பட்ட ஒரு புறா. ஆமென். அந்த புறா உலகத்துல எல்லாம் சுற்றி திரிந்து இளைப்பாறுதலை தேடியும் தன்னுடைய உள்ளங்கால் பதிக்க இடமில்லாமல் இளைப்பாறுதல் இல்லாம திரும்பவும் அந்த பேழைக்குள்ளாய் வந்து இளைப்பாறுதலை கண்டு கொண்டது. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, நீ பூமியில எங்க அலைந்து தெரிந்தாலும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. எந்த சொந்தக்காரங்க வீட்டில் போய் மறைந்து இருக்கலாம் நீ திட்டம் போட்டாலும் இளைப்பாறுதல் இல்லை. உங்களுக்கு இளைப்பாறுதல் தேவ சமூகம் மட்டுமே. ஆமே, உங்களுக்கு இளைப்பாறுதல் கர்த்தருடைய சபை மட்டுமே. உங்களுக்கு இளைப்பாறுதல் இந்த இடம் மட்டுமே. இந்த இடத்துல நீங்கள் இளைப்பாற பண்ணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு போஜனத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். என் மகளே மகனே, உலகத்திலே இளைப்பாறுதலை தேடாதே. சொந்த பந்தங்கள் இடத்தில் போய் இருந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நீ தேடாதே. எங்க அலைந்து திரிந்தாலும் நீ தேடுகிற இளைப்பாறுதல், நீ தேடுகிற நிம்மதி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டுமே உண்டு. ஆமென். நீ காக்கப்படும்படியாய் உனக்காக கொடுக்கப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டுமே இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நானும் அப்படிதான் ஆண்டவர், அநேக இடத்துல தேடி ஓடி அலைந்து பார்த்தேன், இளைப்பாறுதல் கிடைக்கலப்பா. நான் இறுதியில கண்டுபிடித்தது உங்க பாதம், உங்க சமூகம். ஆமென். உங்களுடைய சபை, நீர் இருக்கிற இந்த இடம், இங்க வந்து என்னுடைய இளைப்பாறுதலை நான் கண்டுபிடித்தேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமென். உலகத்துல கிடைக்காத சமாதானம் எனக்கு தேவ சமூகத்துல கிடைத்தது என்று, உலகத்துல கிடைக்காத இளைப்பாறுதல் எனக்கு கர்த்தருடைய பாதத்துல கிடைத்தது. மனிதர்களிடத்தில் கிடைக்காத ஆறுதல் என் ஆத்தும நேசரிடத்தில் எனக்கு கிடைத்தது. நான் சுற்றி திரிந்து அலைந்து தேடி பார்த்த நிம்மதி சந்தோஷம் கர்த்தருடைய சபையில் எனக்கு கிடைத்தது. ஓ ரிபலதிரம சந்துராதரனா ரிகபலமா. மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் தமது சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே உன்னை இளைப்பாற பண்ணுகிறார். ரிபலதிரமனா ரெகபரபோஷே. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் பேழைக்குள்ளாய் அடைக்கலமாய் வந்த நீ, என் சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்த நீ, இயேசு கிறிஸ்துவை அடைக்கலமாக்கி கொண்ட நீ, இதோ அவராலே நிறைவான பல நீ இளைப்பாற பண்ணும்படியாக கர்த்தர் உன் சூழ்நிலைகளிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ ஜனமே, உன் கண்ணீருக்கும் வருத்தத்திற்கும் தக்கபடி உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும்படி கர்த்தர் இந்த இடத்திலிருந்து தமது முகத்தின் ஒளியை உன் மீது பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த சபையிலிருந்து கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உன் மீது பிரசன்னமாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்க கேட்க உன்னை இளைப்பாற பண்ணும்படியாக, உன் கண்ணீருக்கும் உன் துக்கங்களுக்கு ஒரு முடிவுண்டாகும்படியாக கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உன் மீது பிரசன்னமாக்குகிறார். கர்த்தரனை இளைப்பாற செய்கிறார் என்றவர்கள் கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து
அது விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. ஆமே, என்னை இளைப்பாற பண்ணும்படியாய் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்தார். என்னை கைவிடுகிறது இல்லை, என் தேவன் என்னை மறக்கிறது இல்லை. அவர் எனக்காக செயல்படும் வரை அவர் என் காரியத்தில் இளைப்படைகிறது இல்லை. ஓ ரிகபரபரபோ சம்தராதரகசியாத்தனரா ரிபரபரபோ ஷபரபரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு நமக்கு. மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை தேடி எங்கேயும் அலைந்து தெரியாத ஆத்துமாவே, கர்த்தருடைய சமூகம் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறது. அம்மே, இந்த 32வது நாள் ஜபத்தில ஆவியானவர் உன்னோடு பேசுகிற திருஷ்டாந்தமான வார்த்தை என்னவென்றால், அம்மே, இத்தனை நாட்களும் என் சமூகத்தின் மறைவில் உன்னை மறைத்து கொண்டு வந்தேன். இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும், ஆமீன், வருகிற புதிய வருடத்திலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனுஷன் அல்ல, உன் குடும்பம் அல்ல, உன்னுடைய சொந்த பந்தங்கள் அல்ல, நான் தருகிற உனக்கு இளைப்பாறுதல், நான் தருகிற இளைப்பாறுதல். மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே, உங்க சமூகம் என் கூட வராட்டா நான் இந்த பிரயாணத்துல வரவே இல்லை ஆண்டவரே. எனக்கு இந்த காணான் பிரயாணமே வேண்டாம் ஆண்டவரே. நீங்க வரலன்னா என்னால நிக்க முடியாது. ஆமா, நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது. என்ன வந்தா இந்த வனாந்திர பாதையில என்ன நடத்தணும் அப்படின்னா உங்க சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, வனாந்தரத்திலே ஜனங்கள் பயணம் செய்யும் போது உங்களை துக்கப்படுத்துகிற சத்துரு உங்களை நெருக்கி வரும்போது உடனே எக்காலத்தை உயர்த்தி சத்தமிடுங்க, தேவனை நோக்கி ஆர்ப்பரிங்க. அப்போ உனக்கு இளைப்பாறுதல் தரும்படியாக என் உடன்படிக்கை பெட்டி உனக்கு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை காண்பித்து தரோன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம், இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே புது வருடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்தும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே, சத்துரு உன்னை நெருக்கும் போது உனக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக உன்னோடு கூட நான் இருப்பேன். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. ஆமே, உன் சத்துரு நெருக்குகிறான் என்று உனக்கு தோணும் போது உடனே தேவனை நோக்கி எக்கால சத்தமிடு. அப்பொழுது நான் வந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக நடு நின்று நியாயம் தீர்ப்பேன், உன்னை இளைப்பாற பண்ணுவேனே தவிர சத்துருக்களுக்கு முன்பதாக நீ வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலும் புதிய வருடத்திலும் உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. யாராவது ஜெபித்து இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க என் கூட வரலன்னா எனக்கு அடுத்தது என்னால முடியாதுப்பா, நான் போகவே இல்லை ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு காணானே வேண்டாம், நீங்க வராத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாண்டவர், அது வெறுமாப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை வெறுமாண்டவர், நீங்க வராத பிரயாணம் வெறுமாண்டவர். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தும் நீங்க இல்லைன்னா எனக்கு நிறைவு இல்லப்பா ஆண்டவரே. ஆமே, நீர் வராம என் பயணம் நிறைவாவது இல்லை ஆண்டவரே. உங்க பிரசன்னம், உங்க சமூகம் இப்போ என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே. கேளுங்க, இன்றைக்கு ஒரு பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் உங்களை நிறைக்கிறதை உணர்வீர்கள் உணர்வீர்கள் உணர்வீர்கள். அப்படி இருதயத்தை திறந்து கேளுங்க. அப்பா, இனி ஒரு நாள் நான் கடக்கிறதா இருந்தாலும், வருகிற புதிய வருடத்திற்குள்ள நான் பயணம் செய்வதா இருந்தாலும், உங்க சமூகம் என் முன் செல்லட்டும், உங்க பிரசன்னம் என்னை சூழ காக்கட்டும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீங்க இல்லைன்னா வெறுமாண்டவரே. ஓ, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உங்க சமூகம் எங்களை நடத்தட்டும். அப்படி கரங்களை தட்டி கொஞ்சம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிப்போமா. ஆவியானவர் அந்த பரலோக பிரசன்னத்தை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறார். ஆவியானவர் அந்த பரலோக சமூகத்தை நமக்கு நடுவிலே கொண்டு வருகிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியின் மூலமாக
ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு நம்முடைய குடும்பத்தில இறங்கி வருகிறது. ஆமே, ஆவியின் மூலமாக பரலோக ராஜ்யம் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளிலும் ஆமே பலத்த சத்துவத்தோடு இறங்கி வருகிறது. ரீவலா துரமா சந்துராதனரா. ஆமே, நிறுத்தாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய பிரசன்னம் இனியும் நடத்தும்படியாக, இனியும் பயங்கரமானவைகளை செய்யும்படியாக, நெருக்குகிற சத்துருவை ஆமே கண்டு தேவன் நமக்காக யுத்தம் செய்யும்படியாக. ஓ ரிபாலா தீரவா ஷிகாலாரா ரிகபரவரவரவ சந்தரா ரிகபலவரவரவ. கர்த்தருடைய பிரசன்னம், என் தேவனுடைய பிரசன்னம், என் ராஜாவுடைய சமூகம், அவருடைய சமூகம் வரும்போது இதோ உன்னை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ பாளையம் இறங்குகிறதை உணருவாய். ரீபல் கராதேனவ சந்துரே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை உணருவாய். உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை உணருவாய். உன்னோடு கூட கர்த்தர் தமது வானதூத சேனைகளோடு பிரசன்னமாகுகிறார். அவருடைய சமூகம் என்றால் கர்த்தர் தமது வானதூத சேனைகளோடு தமது சமூகம் உனக்கு முன் செல்லும்படி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய சமூகம் வழி நடத்தும்படியாக பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்ற அதே ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் அவர்களோடு இருந்து நடத்தினார் என்று. ஆவியானுடைய சமூகம் பிரசன்னம் அவர்களோடு இருந்து நடத்தினது. அதே போல இன்றைக்கு உன்னை கர்த்தருடைய சமூகம் நடத்த துவங்குகிறது. உன்னோடு பரலோக ராஜ்யம் இடைபட துவங்குகிறது. உனக்காக ஒரு பலத்த மதில் போல கர்த்தருடைய அக்கினி மதில் இந்த ராத்திரி நேரத்தில் இறங்குகிறது. ரிகபாபா ஷிகாலாராதரா ரிகமன ரப்தலதரகசியா ரிகமன் பிரௌடமன சந்து ரிகபரா உடபல் கிராதினாசியா கதரா ரிபல் பிரௌடே ஷேகேரா. ஓ ரிமாலாரா. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம் மேகத்தை போல இறங்கி வருகிற கர்த்தருடைய சமூகம். ரிபல் கேரலே ஷேகேலாரா. ஒரு மேகம் உன்னை சூழ்ந்து நிற்பது போல கர்த்தருடைய சமூகம் இரவும் பகலும் பகலா 24 மணி நேரமும் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து இருக்கிறது உணர்வீர்கள். ஒரு மேகம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது போல கர்த்தருடைய சமூகம் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை சூழப்பாளையம் இறங்கி எப்போதும் உங்களை நடத்துகிறதை காண்பீர்கள். நீங்கள் வேகமாய் போகும்போது, வாகனத்தில் பயணம் செய்யும் போது கர்த்தருடைய முகத்தின் ஒளி, கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாக உன்னை நடத்துகிறதை நீ உணர்வாய். Kababa shikalarada rikabarabarabarabaraba shabarabaraba rikabarabarabaraба shandaradinagasiatanara rikeledela shigamanara ribalabaraba shabarabaraba. Hallelujah, 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 hallelujah. என்னால செல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு
அவள் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினார். அந்த வார்த்தைய ஒரு விசை கூட சத்தமா, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ சத்தம் உயர்த்தி எல்லாரும் அவர் நல்லவர், அவர் நல்லவர். Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, regale rede mashigala rade banara rikababa ridal bauda shikanti dabalava utabarabala shantri vikavaradura. Oh, utaman kamtoredana. Amen, 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 amen. Jesus, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆமே. ஓ, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற சிலரை பார்த்து, அநேகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், வா என்னிடத்தில், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகத்தின் இளைப்பாறுதலினாலே நான் உன்னை நிறைப்பேன் என்று. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு ஆமே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். உன் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. சத்துரு உங்க மேல போட்ட அந்த நுகத்தடிய, கண்ணீர் என்கிற நுகத்தடி, கவலை என்கிற நுகத்தடி, வேதனை என்கிற நுகத்தடிய அபிஷேகத்தினாலே முறித்து போட்டு கர்த்தருடைய அன்பின் நுகத்தடியை உங்க மேல நீங்க ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய நேசத்தின் நுகத்தடியை உங்க மேல நீங்க சுமக்கிறவர்களா இருக்கணும். ஆமே. ஆத்தும நேசருடைய அன்பை நாம் சுமக்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே உம்முடைய நேசத்தை என் மீது சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்துரு போட்ட கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதிகள், ஆமென், போராட்டங்கள், வருத்தங்கள், எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போட்டு ஆமே உம்முடைய நேசத்தின் முகத்தடியை நான் சுமக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஓ ராகா, ஜீசஸ், 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 ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மாடு விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் கவனித்து பார்த்திருப்பீங்க. பழைய ஓனர் கழுத்துல போட்டிருந்த கயிறை அறுத்துட்டு அடுத்து புது ஓனர் என்ன பண்றாரு? தம்முடைய கயிற்றை போட்டு தமக்காக. இத போல சத்துரு உங்க மேல போட்ட வியாதி என்கிற நுகத்தடி, போராட்டம் என்கிற நுகத்தடி, கண்ணீர், கவலை என்கிற அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டு, யாரெல்லாம் ஆண்டவரே உங்க நேசத்தை நான் சுமக்க விரும்புறேன், ஆண்டவரே உங்க நேச கயிறினாலே நான் கட்டி உமக்காக இழுக்கப்பட நான் விரும்புகிறேன், ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இதோ என் அன்பின் கயிறுகளினாலே நான் உன்னை கட்டி எனக்காக இழுத்தேன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஆமே, நீர் நம்முடைய அன்பின் கயிற்றினாலே கட்டி உமக்காக இழுத்திருக்கிறேன்.
உமது இடது கை என் தலையின் கீழாயிருந்து உமது வலது கரத்தினாலே என்னை அணைத்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் எனக்கு ஆறுதல் செய்து என்னை நடத்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். பவுல் சொல்லுகிறான், ஆமே, பாடுகள் பெருக பெருக கிறிஸ்துவின் ஆறுதல் எங்களுக்குள்ளாய் பெருகி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் உபத்திரவத்தை குறித்து சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் உபத்திரவப்பட கிறிஸ்துவின் ஆறுதல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் இந்த பலவீனத்தில் தான் கர்த்தருடைய பலன் எங்களுக்கு பரிபூரணமாய் வெளிப்படுகிறது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நேசத்தின் நுகத்தடியை உன் மீது போற்றுக்கொள்ள கற்றுக்கோ. ஆமென். என் நேசத்தை உன் மீது போட்டுக்கொள்ள கற்றுக்கோ, அப்போது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. அப்படி கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆறுதல் ஜனங்களுக்கு வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். அநேகரை கர்த்தர் தமது நேசத்தினாலே ஆறுதல் செய்கிறார். தமது நேச போர்வையினாலே மூடி கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். சத்துரு போட்ட நுகத்தடி இந்த ராத்திரி நேரத்தில் முறிக்கப்படுகிறது. கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த ஆத்துமாவே, ஆவியானவர் உன் குடும்பத்தில் கிடக்கிற நுகங்களை முறித்து போடுகிறார். வியாதி என்கிற நுகம் இப்பொழுது முறிக்கப்படுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பலவீனம் என்கிற நுகம் முறிக்கப்படுகிறது. ஆமென். சத்துருவின் போராட்டம் என்கிற நுகத்தை முறித்து போடுகிறார். சத்துரு உன் மேல கையை வைத்து உன்னை நுகத்தை போல வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளை ஆவியானவர் சங்கரித்து தமது நேசத்தின் நுகத்தை உன் மீது போட்டு அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்தெறிகிறார். அப்படி கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, குடும்பத்தில் குடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களை கத்த சந்திக்கணும். நீங்க நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுக்குள்ளாய் குடி, போதை பொருட்களுக்கு அடிமை, வேற ஏதாகிலும் பாவ பழக்கங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னா சத்ருவானவன் அவங்க மேல தன்னுடைய நுகத்தடியை போட்டு இருக்கிறாங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். சில குடும்பத்துல ஏன் இளைப்பாறுதல் இல்லை? பிசாசு எந்த நபரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறானோ அந்த நபரை நினைத்து நினைத்து தினமும் கலங்கி கொண்டு இளைப்பாறுதல் இல்லாம அலைந்து திரிகிற சூழ்நிலை. ஓ, சத்துரு எந்தெந்த நபர்களை குடும்பத்துல கை பிடித்து வைத்திருக்கிறானோ, சுரை பிடித்து வைத்திருக்கிறானோ அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடணும். ஹல்லேலூயா, ஆமென். கணவன்மார்கள் குடிக்கிறதினாலே வேதனையோடு கண்ணீரோடு ஆமென் துயரப்பட்டு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைகிற அநேக சகோதரிகள் உண்டு. பிள்ளைகளுடைய குடிவரியினாலே பெற்றோருக்கு நிம்மதி இல்லாமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு. இப்பொழுதே பாரம் திறக்கப்படட்டும். ஆமே, சத்துருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை மீட்கும்படியாக சர்வ வல்லவருடைய கரம் நீட்டப்படட்டும். சர்வ வல்லவருடைய கரம் நீட்டப்படட்டும். ஆமென், ஆமென். உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை நான் முறித்து போடுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கரத்தை தட்டி இப்போது ஆவியானவர் பிள்ளைகளை தொடும்படியாக, பிள்ளைகளை சந்திக்கும்படியாக குடிவெறி என்கிற நுகம் முறிக்கப்படட்டும். பாவ இச்சைகளுக்கு விழுந்து கிடக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் கைதூக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். சத்துரு போட்ட நுகத்தடி முறிக்கப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். சத்துருவின் நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை, இளைப்பாறுதலை காண பண்ணுவீராக. ஓ ரிகபலா, உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான் உன் ஜனத்தை விடுவிக்கிறதை உன் கண்கள் கண்டு அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் அப்படியே செய்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த 32வது நாள் ஜபத்தின் கர்த்தரையும் மட்டுமாய் நமக்கு ஆசீர்வதித்து தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இனி இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் புது ஆவிக்குரிய நன்மைகளினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும், சபையையும், விசுவாசிகளையும் கர்த்தர் அளவில்லாமல்
நிரப்புகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். தேவனுடைய திட்டமும் அதுதான். அவருடைய பாதத்தில் காத்திருக்க வைத்து வைத்து நாளுக்கு நாள் புது புது நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் வெளிப்பாடுகளோடு தமது ஜனத்தோடு இடைப்பட வேண்டும் என்றுதான் ஆவியானவர் விரும்பினார். அவருடைய சித்தத்தின்படியே நமக்கு செய்து முடிக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ரிகவவர ஷிகலர ரிகவரவரவரவ ஷபரதுனரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதங்களை கர்த்தர் காண செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். வியாதிகள் மறைகிறத பார்க்கட்டும். ஆமென். பிசாசு போராட்டங்கள் விலகுகிறத பார்க்கட்டும். நன்மைகள் கைகூடி வருவதாக. எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் கரங்களிலே கொடுப்பீராக. தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபைகளை பலனை தரும்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய நிறைவான பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்கள் நடுவில் நிறைவா இருந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க வைத்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்கு இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியாக ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நீர் வார்த்தைகளோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நீர் எங்கள் காரியத்தை முடித்து தரும் வரை நீர் இளைப்பாற மாட்டீர் என்று நாங்கள் நம்பி நிற்கிறோம். நாங்கள் உம்மையே நோக்கி இருக்கிறோம். நீர் இளைப்பாறுகிறது இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்காக ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கிரியை செய்யும் வர நீர் ஒரு குடும்பத்திலும் ஆமென் நீர் இளைப்பாறுகிறது இல்லை ஆண்டவரே. ஆமென் ஆமென். உம்முடைய நிறைவான ஆளுகை, நிறைவான பிரசன்னம், உம்முடைய மகிமை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.